பேக் டு மை சேனல். எல்லோரும் இன்ட்ரோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்படி பெடிக்யூர் வீட்டிலே பண்ணலான்றதை பார்க்கலாம். சுடு தண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வெது வெதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ ஏதோ ஒரு ஷாம்பு வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு வந்து தூள் உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கால்களை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழித்து நல்ல ஒரு டவல் எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. இப்போ உங்களோட நெகம்லாம் நல்லா ஊறி போய் 20 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நெயில் கட் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நெயில் ஷேப் எடுக்கணுன்னா நீங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. எனக்கு நெயில் தேவையில்லை, ஸோ நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம பெடிக்யூர் பண்ணுறனால கால் மட்டும் அழகுன்னு நினச்சிக்காதீங்க, நம்மளோட கால்களும் அழகாக இருக்கும். நம்ம காலில் தான் உடம்புல வர எல்லா நரமும் கீழே வந்து சேருது. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோ கிடைக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு இது பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி காலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்கின் க்ளோ கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களோட கால் வந்து சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும். காலில் வந்து புத்துணர்ச்சி அதிகமாகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நரம்பெல்லாம் இருக்கிறனால நீங்கள் மசாஜ் பண்ணுறனால இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறனால அதெல்லாம் நல்லா ரத்தோட்டம்லாம் வந்து போய் உங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இது க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்லர் போகிறத விட வீட்டிலேருந்தே இந்த மாதிரி பண்ணலாம். பார்லர் போனாலும் நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் லெமனை வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நம்மளோட காலில் உள்ள டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். டெட் செல்ஸ் ரிமூவ் ஆனால் தான் உங்கள் காலுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்ல கிளியராக ஆகும். உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் கால் பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்கும். காலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அழகை தாண்டி சுத்தன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மந்த்லி 3 டைம்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு பேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. இது செம்ம எஃபெக்டிவான மாஸ்க்கு. ஸோ இது வீட்டிலே வந்து நான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் தரும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு வீடியோ வேணால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே வந்து ஹோம் ரெமிடியாக வந்து பார்லர் போகாமல் ஒரு நேச்சராக எப்படி வந்து ஃபேஸ் பேக், ஹேர் பேக், இந்த மாதிரி பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கேரட் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் பெடிக்யூர் முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தான் பேக் போட்டாலும் இந்த மசாஜ்ன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ வாஷ் பண்ணுறப்பே தெரியும் ஓரளவு கொஞ்சம் நல்லா ரிசல்ட் காட்டியிருக்கு. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதுலேயும் எனக்கு நல்லா ரிசல்ட்னா ரெகுலராக பண்ணால் இன்னும் நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டோடு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதேமாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.